காதலர்கள் தினத்தன்னைக்கு யாருமே இல்லாத நடுக்காட்டுக்குள்ள ஒரு இளம் காதல் ஜோடி தனிமையில இருக்க ஒண்ணா போறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த 2 பேரும் பிணமா மீட்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய உடம்ப உடற்கூறாய்வு பண்ணும்போது அங்க இருக்க மருத்துவர்கள், போலீஸ் அப்படின்னு எல்லாருமே ஆடி போறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வாயில சொல்ல முடியாத அளவுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு. காதலிக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. மத்திய பிரதேஷ் ஹோசாங்காபாத்தில் பிபாரி என்ற சின்ன வில்லேஜ் பிப்ரவரி 15, 2010 காலையில் 7:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய தர்பன் சிங் அப்படின்ற 57 வயசான விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு போறாரு. அது ஒரு கோதுமை தோட்டம். வெளியே இருந்து பார்க்கும்போதே அந்த கோதுமை செடிகளுக்கு நடுவில் சில செடிகள் மட்டும் அமங்கி போயிருக்கு, ஃப்ளாட்டாக இருக்கு. அந்த செடியெல்லாம் யார் உடைச்சா, அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு கோவத்தோட அந்த பகுதிக்கு போறாரு. அங்கே போயிட்டு பார்த்து அவரு ஆடி போறாரு. ஏன்னா அங்கே ஒரு இளைஞன், ஒரு பெண், 2 பேரும் கொலை செய்யப்பட்டு பிணமா கிடக்காங்க. அந்த இளைஞனுக்கு ரொம்ப அதிகமான காயம் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண் போட்டிருக்க ஆடைகள் களைஞ்சு அவங்களுடைய மர்ம பகுதிகள் வெளியே தெரியுது. அதை பார்த்து அந்த விவசாயி ஆடி போறாரு. உடனே அந்த கிராமத்தில் இருக்க மற்ற ஆட்களுக்கு அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்டு அவங்க எல்லாமே அங்க ஓடி வந்து பார்த்து அவங்களும் ஆடி போறாங்க. உடனே அவங்க அதை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்காரங்களும் உடனே ஃபாரன்சிக் டீமோட அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி விட்டுட்டு அந்த ஸ்பாட்டை ஃபுல்லா செக்யூர் பண்றாங்க. ஃபர்ஸ்டா ஃபாரன்சிக் டீம் அந்த பகுதியில் இருக்க சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. மண்ணுடைய சாம்பிள், ஹேருடைய சாம்பிள், கிளாத்துடைய சாம்பிள், அது மட்டும் இல்லாமல் சில பயாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த 2 பேர்த்துடைய பாடியை மீட்டு அடாப்சி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. முதலாவதாக இறந்து போன அந்த 2 பேரும் யாருன்னு தேடுறாங்க. அதில் இறந்து போன அந்த ஆணுடைய பேர் தீபக் அப்படின்னும் அவருடைய வயசு 28 தெரிய வருது. அவர் பக்கத்து கிராமத்தில் இருக்காரு. ஆனால் இறந்து போன அந்த பெண் யாருன்னு அந்த கிராமத்தில் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்குமே தெரியல. அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க நேரடியாக தீபக்குடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவருடைய மனைவி, அதே மாதிரி ஒரு 2 வயசான பிள்ளை கூட இருக்கு. அவங்ககிட்ட இந்த மாதிரி தீபக் இறந்து போயிட்டாருன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஆடி போகிறாங்க, உடஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கணவர் ஒரு ஃபீல்டில் ஒரு வயக்காட்டுக்குள்ளே இறந்து போய் கிடந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னொரு பெண்ணும் இருந்தாங்க. அந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கணவர் கடைசி எப்போ வீட்டை விட்டு போனார், அவருக்கு நீங்கள் கடைசி எப்போ கால் பண்ணீங்க அப்படின்னு அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியல. என்ன சொல்கிறாங்க, என் கணவர் டவுனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, நேற்று காலையில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வரதுக்கு நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனார். அதனால தான் நான் அவரை பற்றி கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அவர் இறந்து போன விஷயமே எனக்கு தெரியும்னு அவங்க சொல்லி அழுகிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க தீபக் கூட இறந்து போன அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ காமிச்சு, இந்த பெண்ணும் உங்கள் கணவர் கூட இறந்து போய் கிடந்தாங்க, 2 பேரும் ஒன்றா தான் இறந்துருக்காங்க, இந்த பெண் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் தீபக்குடைய மனைவி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தன் கணவன் கூட அந்த பொண்ணு எதுக்காண்டி போனாங்க, அந்த பொண்ணு யார் அப்படின்னா அவங்களுக்கும் பல கேள்விகள் எழுது. ஆனால் எதுக்குமே பதில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்னு மேற்கொண்டு அவங்களுடைய ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுவும் எல்லாம் பக்காவாக இருக்குது. அவங்களுக்கும் அந்த கேஸுக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாதுன்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இறந்து போன அந்த பெண் யாருன்னு அவங்கள பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. தெரிஞ்ச ஆட்கள், அந்த கிராமத்தில் இருக்க ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியல. அதன் பிறகு கடைசி 2 நாளில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக பிப்ரவரி 15 என்னைக்கு அந்த பொண்ணு இறந்து போனாங்களோ, என்னைக்கு அந்த பாடி கிடச்சதோ அன்னைக்கு ஈவினிங் பார்த்தோன்னா 52 வயசான ஒரு பெண், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு தீப்தியை காணோன்னு போலீஸில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஃபைலில் இருக்க ஃபோட்டோவும் இந்த பெண்ணுடைய ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுது. இறந்து போன பெண்ணு தான் அவனு தெரிய வருது. அந்த பெண்ணுடைய பேர் தீப்தி, வயசு 22. அதை கேட்ட போலீஸ்காரங்க நேரடியாக தீப்தியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தீப்திக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்ககிட்ட பேசிக் என்கொயரி பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு கடைசியாக எப்போ வீட்டை விட்டு போனாங்க, யார் கூட போனாங்கன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்கிறாங்க. என் பொண்ணு அவன் காதலிக்கிற பையன் கூட வெளியே போனா சார், வெளியே மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனான். ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு போலீஸ்காரங்க தீப்தியுடைய அம்மா கிட்ட அவங்க இறந்து போன விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் ஆடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க நேரடியாக அவங்கள ஜிஹெச் அழைச்சிட்டு போயிட்டு தீப்தியுடைய பாடியை காட்டுறாங்க. அதை பார்த்தவங்க இது என் பொண்ணு தானே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தீபக்குடைய பாடியும் சேர்த்து காமிக்கிறாங்க. இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பையனும் இந்த பொண்ணும் தான் ஒன்றா சேர்ந்து ஃபீல்டில் இறந்து போய் கிடந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த பையனை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது தீப்தியுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் வேறு யாரும் கிடையாது, என் பொண்ணுடைய காதலன். இவங்க 2 பேரும் கடந்த 1 வருஷமாக காதலிச்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட இந்த பையன் கூட தான் ஒன்றா சேர்ந்து என் பொண்ணு வெளியே போனான்னு
பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா தீபக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா தீபக்கை தன் பொண்ணுடைய காதலன் அப்படி சொல்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்குன்னு மேற்கொண்டு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தீபக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட உடனே அந்த அம்மாவும் ஆடி போகிறாங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இப்போது போலீஸ்காரங்க சொன்ன பிறகு தான் அது தெரிய வருது. அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தீபக்குடைய மனைவியும் ஒன்றா உட்கார வச்சு இவங்க 2 பேர்த்தையுமே ஒன்றா உட்கார வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது தான் போலீஸ்காரங்க பல உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்குது. என்னென்னா தீபக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருந்தாலும் கூட அவர் வேலை பார்க்குற இடத்துல தீப்தியை பார்த்துருக்காரு. அவங்க சின்ன வயசு, அது மட்டும் இல்லாமல் பார்க்க அழகாக இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி தனக்கு இந்த மாதிரி கல்யாணமானதை மறைச்சு அவர் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்து அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் போயிட்டு அவங்க அம்மாவுக்கும் பழக்கமாயிருக்காரு. அவங்க அம்மாவுக்கும் தீபக்கை பற்றி எதுவுமே தெரியாது. தீபக் நல்லவன் நம்பி அவங்களும் அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கணவன் கிடையாது. தான் பொண்ணு ஒரு பையன் மேலே ஆசைப்படுறா அப்படின்ற போது அவங்களும் அதுக்கு நோ சொல்லலை. தீபக் தனக்கு கல்யாணம் பண்ணதை ஃபுல்லாக மறைச்சு இன்னொரு பொண்ணை ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களுக்கு அங்கே 2 கேள்விகள். ஒன்று, தீபக்குடைய மனைவி தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு தன் கணவனையும் அந்த பொண்ணையும் ஒன்றா சேர்ந்து ஆளுங்களை வச்சு கொலை பண்ணியிருப்பாங்களான்னு அந்த ஆங்கிளில் என்கொயரி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதில் போலீஸ்க்கு எதுவும் கிடைக்கல, அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணலைன்னு தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் தீப்தியுடைய அம்மா தான் பொண்ணு காதலிச்சதுனால அந்த பையனையும் தான் பொண்ணையும் கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அதுவும் இல்லை. ஏன்னா அவங்களும் அந்த காதலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. அப்படின்னா அவங்களும் அந்த கொலையை பண்ணலை. இதுக்குள்ளே ஒரு வாரம் போகுது. அவங்க 2 பேரும் எதுக்காண்டி அங்கே போனாங்க, அவங்கள யார் கொலை பண்ணாங்க, அவங்க 2 பேருக்குமே பொதுவான எதிரி யார் இருக்கா, என்ன பகை, அந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பல கேள்விகள். ஆனால் அப்போ வரைக்கும் போலீஸால் எதையும் கண்டுபிடிக்க முடியல, கிராக் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நியூஸ்லையுமே போலீஸுடைய கையாளாகாத தனம் அப்படின்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போன அந்த இடத்துலையுமே ஐ விட்னஸ் அப்படின்னு யாருமே இல்லை. அவங்க எப்போ அந்த பக்கம் போனாங்க, அவங்கள யார் கடைசி பார்த்தாங்கன்னு என்கொயரி பண்ணாலும் எதுவும் கிடைக்கல. அந்த பகுதியில் கேமரா இல்லை. ஒட்டுமொத்தமாக 0 க்ளூ கேஸாக இந்த கேஸ் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு போலீஸ்காரங்க தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக February 21 அன்னைக்கு இறந்து போன அந்த 2 பேர்த்துடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் 2 வருது. அங்கே தான் போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸுடைய ஆங்கிலே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இறந்து போன அந்த பெண்ணை சுமார் 4 பேர் ஒன்றா நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்க உடம்புல 4 பேர்த்துடைய அணுக்கள் இருக்குது, விதவிதமான விந்தணுக்கள் இருக்குது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்லையுமே அந்த விந்தணுக்களுடைய சாம்பிள் இருக்குன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சில ஹேர் சாம்பிளும் கிடச்சிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதை பார்த்த பிறகு தான் போலீஸ்காரங்க இந்த கேஸுடைய ஆங்கிலே மாற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்துடைய பாடி என்னைக்கு கிடச்சதோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியில் அவங்க இறந்ததா சொல்லக்கூடிய அதே இடத்துல அங்கே என்னென்ன நம்பர்லாம் இருந்திருக்கு, அந்த டவர் லொக்கேஷனில் எந்த நம்பர்லாம் பதிவாயிருக்குன்னு எல்லா கால் டேட்டாவும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நம்பர் அந்த டவரில் பதிவாயிருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் அதில் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நிறைய நம்பர் ஆக்டிவாக இருந்திருக்கு, நிறைய நம்பர் உள்ளே வந்திருக்கு, போயிருக்கு. என்ன ஃபில்டர் பண்ணாலுமே போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணுறது, அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸ்காரங்க மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறந்து போன தீப்தியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. அது இந்த கேஸையே சால்வ் பண்ண உதவுது. இறந்து போன தீப்தி மொத்தம் 2 ஃபோன் வச்சுருந்தாங்க அப்படின்னு தீப்தியுடைய அம்மா சொல்கிறாங்க. அந்த ஃபோனை யார் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக February 14 தானே இது அவங்க 2 பேரும் காணாமல் போயிருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு தீபக் தான் தீப்திக்கு அந்த ஃபோனை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஒரு புது ஃபோனை தான் காதலிக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த ஃபோனை வாங்கின தீப்தியும் அதை பிரித்து யூஸ் பண்ணாமல், சிம்மு கூட போடாமல் அதை தான் பாக்கெட்டில் வச்சுட்டு தன்னுடைய பழைய ஃபோன் அதே மாதிரி புது ஃபோன் 2 வச்சுட்டு தான் அவங்க வெளியே போயிருந்திருக்காங்க. ஸோ தான் பொண்ணுக்கிட்ட 2 ஃபோன் இருந்திருக்கு. அதில் ஒரு ஃபோன் நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்க, ஆனால் இன்னொரு ஃபோன் மிஸ் ஆயிருக்குன்னு தீப்தியுடைய அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு அப்போ தான் இந்த கேஸை சால்வ் பண்ணிடலான்ற நம்பிக்கை வருது. ஏன்னா போலீஸ்காரங்க அந்த ஸ்பாட்லேருந்து தீபக்குடைய ஃபோன் அதே மாதிரி தீப்தியுடைய பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோனை தான் மீட் எடுத்தாங்க. அப்போது இன்னொரு ஃபோன் அவங்க பாக்கெட்டில் இல்லை. அப்போனா கொலை பண்ண அவங்க தான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஃபோனை ட்ராக் பண்ணால் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிச்சலான்னு போலீஸ் முடிவு பண்ணிவிட்டு நேரடியாக தீப்தியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த புது ஃபோனுடைய பவுச்சு அப்படியே இருக்குது. அந்த பெட்டியில் பார்த்தோன்னா அந்த ஃபோனுடைய IMEI நம்பர் இருக்குது. அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபோன் இப்பயும் ஆக்டிவாக இருக்குது. அதில் புதுசாக வேற ஒரு சிம்மை போட்டு இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அமையுது. உடனே அந்த நம்பர் எங்கே காட்டுதோ அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி நேரடியாக அந்த வீட்டுக்கு
வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனால் 24 வயசான அபின்ற ஒரு இளைஞன் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வேறு எதுவும் கேட்காம பேசாமல் அவனை கைது பண்ணுறாங்க. ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவனை அவங்க ஸ்டைலில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட பிறகு தான் இறந்து போன இந்த ஜோடிக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு என்ன இருக்குது அப்படின்ற அந்த உண்மை போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. என்ன நடந்திருக்குன்னா, தீபக் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை மறைச்சி தீப்தியை ஏமாற்றி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்லன்னு அவங்கள காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பல முறை ஒன்றா இருந்திருக்காரு. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதே போல் தான் February 14 காதலர்கள் தினத்தன்னைக்கு தீப்தியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு புது ஃபோனையும் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. தீப்தியை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களுடைய அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்க திரும்ப தன் வீட்டை நோக்கி போகிறாங்க. அப்படி போகிற வழியில் தனிமையான இடம் இருக்குது. அதுதான் இந்த சோளக்காடு. ஏன்னா இது சின்ன ஒரு ஃபீல்டு கிடையாது. இதில் ஏகப்பட்ட விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வீடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த பக்கமாக தீப்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு உண்டான நோக்கம் அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. சாயந்தரம் மக்களை அவங்க போய் சேரும்போதே மணி 6:30 கிட்ட ஆகுது. ஆனால் தீப்தி தீபக் அவங்க 2 பேரும் பைக்கில் ஆள் இல்லாத அந்த தனிமையான இடத்த நோக்கி போகிறத அந்த பக்கமாக தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு வெட்டியாக பேசிகிட்டு இருக்க 4 பேர் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இருக்கதை இவங்க பார்க்கல. அவங்கள பார்க்காம அவங்கள கடந்து தான் இவங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க போகிற பாதை வந்து ஒரு வழி பாதை மாதிரி. அந்த பக்கமாக வீடு எதுவும் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் கழித்து தாண்டியும் போக முடியாது. திரும்ப இந்த பக்கமாக தான் ரிட்டர்ன் வரணும். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக தனிமையாக இருக்க தான் போவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. ஆல்ரெடி தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக போதையில் இருக்காங்க. அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்க முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, 4 பேர் மொத்தம் 4 இளைஞர்கள் எல்லாமே சின்ன சின்ன பசங்க ஒன்றா சேர்ந்து பேசி திரும்ப அந்த பைக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிட்ட நெருக்கி ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தாண்டி ஃபாலோ பண்ணுறாங்க. சரியாக ஒரு 6:45 6:50 அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டு இருக்குது. தீப்தி தீபக் அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த பற்றி தீபக்குக்கு நல்லா தெரியும். தீப்தி எவ்வளோ சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் தீபக் தான் அவங்கள வற்புறுத்தி இங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு வற்புறுத்தி அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த கோதுமை காட்டுக்குள்ளே போயிட்டு ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த 4 பேரும் மெதுவாக இவங்களுக்கு சத்தம் வராமல் பைக்கையும் தூரமாக தள்ளி நிப்பாட்டிட்டு அந்த பைக்கை எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள லொக்கேட் பண்ணி பொறுமையாக அவங்க கிட்ட போகிறாங்க. ஒரே சமயத்தில் அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. 4 பேர்த்த சடனாக அந்த மாதிரி பார்த்த உடனே அவங்களுக்கும் கை கால் எதுவுமே ஓடவே இல்லை. பயந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தீபக் என்ன சொல்கிறான், நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், எங்களை விட்டுருங்க, நாங்கள் திரும்ப போயிடுறோன்னு அங்கே இருக்க 4 பேர்த்துக்கிட்டே சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி தீப்தியும் பயந்து போய் அப்படி நிற்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு அவங்க மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது. பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க 4 பேரும் வந்தது இவங்களை மிரட்டுறதுக்காண்டி கிடையாது, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்காண்டி. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தீபக்கை அடித்து கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீப்தியும் போராடுறாங்க, தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. ஃபைனலாக அந்த காதலன் தீபக் கண்ணு முன்னாடியே தீப்தியை அவங்க 4 பேரும் மாறி மாறி ஒன்றா சேர்ந்து நாசம் பண்ணுறாங்க. அப்படி நாசம் பண்ணதில் தீப்தி பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்குறாங்க. அப்படி பண்ணி முடிச்ச பின்னாடி இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க 4 பேத்துக்கும் பயம் வருது. ஆதாரத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்க 2 பேர்த்தையுமே கழுத்து நெரிச்சு அதே ஸ்பாட்டில் கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ண பிறகு அவங்க 4 பேரும் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா தீப்தி அவங்க கையில் ஒரு பேங்கிள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபக் ஒரு புது ஷூ போட்டிருக்கான். அது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹேண்ட்பேக்கில் பழைய ஃபோன் இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. பழைய ஃபோனை அங்கேயே விட்டுட்டு, ஏன்னா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு புது ஃபோனை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த 4 பேத்துக்கும் சாதகமாக அமைஞ்சது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த காட்டுக்குள்ளே போய் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தனிமையான இடம். அந்த தனிமையான இடத்துக்கு தான் தீப்தி தீபக் அவங்க 2 பேரும் போனாங்க, தேடி போனாங்க. ஆனால் அது கடைசியில் அவங்களுக்கு யமனா ஆயிடுச்சு. அவங்களப்போ அவங்க கத்துனாலும் கூட பக்கத்தில் யாரும் இல்லை காப்பாற்ற. அவங்க குரல் யாருக்கும் கேட்கல. ஒருவேளை யாராவது அதை கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த உண்மை எல்லாத்தையுமே அபி போலீஸ்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க மிச்சம் இருக்க அந்த 3 பேர் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் கைது பண்ண போகிறாங்க. அதில் ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க 2 பேர் பார்த்தோன்னா அந்த உண்மை தெரிஞ்சு அபியை கைது பண்ண விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபியுடைய வீட்டிலேருந்து தீப்தியுடைய பேங்கிள் கையில் போட்டிருந்த வளையல் இருக்கிறாங்க, தங்க வளையல். அது போக தீபக்குடைய ஷூவை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, புது ஷூவை, அதை கைது பண்ண இன்னொருத்தன் போட்டிருக்கான். அதை தீபக்குடைய மனைவி அடையாளம் காட்டுறாங்க, இது என் கணவன் ஷூ தான் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கோர்ட்டில் ஆதாரமாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் பாடாப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஓடி போன மிச்சம் 2 பேர்த்தையுமே பிடிக்கிறாங்க. இப்போது இவங்க 4 பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. 2014 நவம்பர் 10 இந்த கேஸ்க்கு
உண்டான தண்டனை அறிவிக்கப்படுது. இறந்து போன தீப்தி, தீபக் அவங்க 2 பேத்தையுமே ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண காரணத்தினாலையும், அந்த பெண்ணை 4 பேரும் சேர்ந்து மாறி மாறி நாசமான காரணத்தினாலையும் சுமார் 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவங்க மேலே தொடரப்பட்டு, அவங்க 4 பேத்துக்கும் ஃபைனலாக பார்த்தோன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. ஆனால் அவங்க சும்மா இல்லாமல் ஹைகோர்ட் போகிறாங்க. அந்த கேஸை ரீஅப்பீல் பண்ணுறாங்க. அந்த 4 பேரும் ஹைகோர்ட்டில் அந்த கேஸை திரும்ப நடத்தி அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி அதை ஆயுள் தண்டனை மாற்றுறாங்க. இப்போ அந்த 4 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஓவராலாக இந்த வழக்கில் பார்த்தோம்னா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை பார்த்த உடனே வரதான் காதல் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசாமல், ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவருடைய கேரக்டர் என்ன, அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிங்க. ஏன்னா அவர் கூட தான் மிச்சம் இருக்க வாழ்க்கை எல்லாத்தையுமே வாழ போகிறீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தீபக் அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். தனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கிறத மறைச்சி அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது அவனுடைய இச்சை தீர்த்துக்கிறதுக்காண்டி தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு மட்டும் நோ சொல்லி ஸ்ட்ராங்காக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கல்யாணத்துக்கு பிறகு தான் இது எல்லாமேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தீபக்குடைய உண்மையான முகம் தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிருக்கலாம். அவங்க இன்றைக்கி உயிரோட வேறொரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேர்த்துடைய உயிரும் போயிடுச்சு. காரணம் ஆள் இல்லாத இடத்துக்கு உல்லாசமாக இருக்க போனது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போல்லாம் இது மாதிரி நிறைய நடக்குது. ஆள் இல்லாத இடத்துல நிறைய நடக்குது. ஓகேவா? பெண்களாகிய நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு யாராக இருந்தாலும் நம்பி போகிறதுக்கு கொஞ்சம் நோ சொல்லுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஃபைனலாக இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.